la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயனோட படம் அமரன், அந்த படம் வந்து அக்டோபர் 31 தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். நீண்ட காலமாகவே அவர் வளர வளர அவருக்கு எதிராக போடப்படுகிற அந்த வார்த்தைகள் வந்து அவர் ரொம்ப காயப்படுத்தி மேலும் வலுவாக்கிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த இழிவான வார்த்தைகள் தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு உரமாக மாறும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது தான், இன்றைக்கி தீபாவளிக்கு போட்டி போட வந்துட்டார். ஒரு விஷயத்தில் அவர் தப்பு பண்ணிட்டார், அவ்வளோதான். அவரை ஏன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சரியா இல்லை அப்படின்லாம் சொல்லணும். அவர் வளர்ச்சியை கண்டுபிடிக்காதவங்க வேணா எதையாவது ஒன்று கலப்பிடலாம். சக நடிகர்களே சொல்லணும். இப்போ சிவகார்த்திகனுடைய வெற்றி பிடிக்காத சக நடிகர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க. ஜெயம் ரவி என்ன பேட்டி எடுக்க வந்தவங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்கலாம் சொல்லியிருக்காரு. இந்த சக நடிகர்களுடைய பொறாமை தீயில வேணா அவர் பொசுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ராயனோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. வழக்கமாக பார்த்தது மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனால் வெறும் சண்டையை தாண்டி படத்தில் ஒரு கதைன்னு ஒன்று இருக்குங்க. கதை அது சொல்கிற விதம். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ஏதாவது தனுஷ் வச்சுருந்தாருன்னா நம்ம ரசிக்கலாம், வச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க ராயனை. படத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் ஸ்கெட்சா ஒரே நேரத்தில் உட்காந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஹ்மான் வந்து எப்போவுமே அப்படி பண்ண மாட்டார். அவர் டைம் எடுத்துப்பார், அப்புறம் திடீர்னு வந்து உட்காருவார், அப்புறம் வேற ஒரு படத்துக்கு போவார். அப்படி தான் அவர் பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தரன் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சிவகார்த்திகேயனோட படம் அமரன், அந்த படம் வந்து அக்டோபர் 31 தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து தீபாவளி டைமில் சிவகார்த்திகேயன் படம் வரும்போது சொன்னாங்க, தீபாவளி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு சிவகார்த்திகேயன் பெரிய ஆகிட்டாரா. ஆனால் தீபாவளி அப்படின்னும் சுப்பர் ஸ்டார்ஸ் படம் மட்டும்தான் வரும். அந்த டைமில் ரஜினி கமல் படம் வரும், இல்லை விஜய் அஜித் படம் வரும். சிவகார்த்திகேயன் படம் வர அளவுக்கு என்ன ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் வந்து பிஸ்னஸாகவும் பார்த்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்தால் தான் நீயும் பெரிய ஆள் இருந்தால் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அக்டோபர் 31 தீபாவளி ரிலீஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சிவகார்த்திகேயனை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். நீண்ட காலமாகவே அவர் வளர வளர அவருக்கு எதிராக போடப்படுகிற அந்த வார்த்தைகள் வந்து அவர் ரொம்ப காயப்படுத்தி மேலும் வலுவாக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மான் கராத்தே படத்தில் ஹன்சிகா மோத்வானியை வந்து அவருக்கு பேராக போட்டாங்க. அது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு சாதாரண நடிகராக இருந்தார். அப்போ ஹன்சிகா ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இப்போ நயன்தாரா, கீர்த்தி சுரேஷா, இப்போ யார் ரேஷ்மிகா மந்தனாவை தான் சொல்லணும். இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டாங்க. வருத்தப்பட போகிறாங்க இல்லை சொல்கிறேன். இப்போ ராஷ்மிகா கூட யோகி பாபு நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 பேரும் ஜோடியாக நடித்தார். ஸோ அப்படி வந்து அந்த மான் கராத்தே டைமில் பார்த்தாங்க. அது ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், என்ன பெரிய நான் தவறு பண்ணிட்டேன், ஹன்சிகாவோட ஜோடியாக நடிக்கிறேன், அவ்வளோதானே, கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை எதுக்கு இவ்வளவு எல்லோரும் வயிற்றுப்படுறீங்கன்ட்டு ஃபீல் பண்ணி பேசினார். ஆனால் அதே சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் இன்றைக்கி போட்டி போடுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இழிவான வார்த்தைகள் தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு உரமாக மாறும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது தான், இன்றைக்கி தீபாவளிக்கு போட்டி போட வந்துட்டார். அந்த இடத்த நோக்கி வந்துட்டார்ல அவர். இன்னைக்கு ஒரு முக்கியமான நடிகர்களில் முக்கியமான இடத்துல இருக்காருல்ல அவர். அதனால அது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் படம் தீபாவளிக்கு வர்றதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான். பெரிய நடிகர்கள் படங்கள் ஃபெஸ்டிவலை நோக்கி வருவதுங்கிறது சாதாரண விஷயம். இன்னைக்கு அவர் பெரிய நடிகராக வந்துட்டார், அவ்வளோதான். ஓகே. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஒரு 6 மாத காலமாகவே தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம இமேஜ் கெட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. உண்மையா சார்? இல்லை, அவர் இமேஜை கெடுத்து கொண்டது ஒரே ஒரு சம்பவம் தாங்க. அதை வந்து நாங்கள் தொடர்ந்து பேசணும். இப்போ மறுபடியும் அதை பேசும்பொழுது நமக்கு அது ஒரு சங்கடமாக இருக்குது, அதனால் அதை விட்டுருவோம். சரி. ஆனால் அதை தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியில் சிவகார்த்திகேயனால் என்ன பிரச்சனை யாருக்குமே கிடையாது. படப்பிடிப்புக்கு லேட்டாக வராரா? கிடையாது. எல்லாருக்கும் முன்னாடியும் ஷூட்டிங்கு அவர் வராரு. அங்கே வந்து ஏதாவது டைலாக்கை மாற்ற சொல்கிறாரா? கிடையாது. இல்லைங்க, நீங்கள் இப்படி மாறணும், இத்தனை கிலோ வெயிட் ஏறணும், இவ்வளோ கஷ்டப்படணும், இப்படி ஒரு முரட்டு ஆசாமியாக வந்து நிற்கணும், அதுக்காக காலையில் 4 மணி நேரம் நீங்கள் ஜிம்முக்கு போங்க அப்படின்னா முடியாதுன்னு சொல்கிறாரு. எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு அவர். ஒரு கதைக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் நான் இருப்பேன்னு ஒத்துக்கிறாரு. காஷ்மீரில் ஷூட்டிங் வைக்கிறாங்க,
காஷ்மீருக்கு போகிறாரு. இன்னும் சொல்ல போனால் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் ஒன்று கேள்விப்பட்டேன். காஷ்மீரில் படப்பிடிப்பு நடக்குது. அங்கே எங்கே ஷூட்டிங் நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய தீவிரவாதிகள் எல்லாம் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்கல்ல. ஆமாம். இப்போ இந்திய ராணுவம் தேடி அவங்கள சுட்டு தள்ளிடணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங்குக்கு ஒரு 4 வீடு தள்ளி இந்த ஷூட்டிங் நடக்குது. ஓகே. அது அவங்களுக்கும் தெரியும், டைரக்டருக்கும் தெரியும். ராணுவம் வந்து எச்சரிக்குது, அங்கே போய் நீங்கள் ஷூட் பண்ணி அனுமதி கொடுத்தாங்க சார். அதுக்கு அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது இல்லை. அங்கே எப்படியோ வாங்கிட்டாங்க, அனுமதி வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் அங்கே ஷூட்டிங்கே நடத்திருக்காங்க. அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு ஹீரோ, ஒரு படத்தோட ஹீரோ, இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாங்க வேற இடத்துக்கு வாங்க, இதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பிடிங்க, போயிடுவோம்னு சொன்னாரா? சொல்லல. அப்போ எல்லா வகையிலையும் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் சினிமாவுக்கும் அவர் உறுதுணையாக இருக்கார். ஒரே ஒரு விஷயத்தில் அவர் தப்பு பண்ணிட்டார், அவ்வளோதான். அவரை ஏன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சரியா இல்லை அப்படின்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் வளர்ச்சியை கண்டுபிடிக்காதவங்க வேணா எதையாவது ஒன்று கிளப்பி விடலாம். சக நடிகர்களே சொல்கிறாங்க. இப்போ சிவகார்த்திகனுடைய வெற்றி பிடிக்காத சக நடிகர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க. என்னடா திடீர்னு வந்தான், நம்மளை பேட்டி எடுத்து வந்தானேன்னா ஜெயம் ரவி பேசியிருக்காரு. ஜெயம் ரவி ஒரு தடவை சிவகார்த்திகன் வந்து ஒரு ஆங்கராக பேட்டி எடுக்க போயிருக்காரு. அதே ஜெயம் ரவி படத்தை விட அதிக சம்பளம் வாங்குற இடத்துக்கு சிவகார்த்திகன் வந்துட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயம் ரவி என்ன பேட்டி எடுக்க வந்தவன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்கலாம் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த சக நடிகர்களுடைய பொறாமை தீயில வேணா அவர் பொசுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி அவர்கிட்ட பெரிய தவறு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்தே விஜயோட ஸ்டைல், மேனரிசம், அந்த ஃபார்முலாவை கையில் விஜய் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு குடும்ப பாங்கான படம் பண்ணுறது, அப்புறம் அவருக்கு தேவையான ஆடியன்ஸை கவர் பண்ணிக்கிறது. இப்போ அமரன் அப்படின்னும் போது ஒரு சூப்பர் ஹீரோ, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம். ஏன்னா ஹீரோன்னு படம் பண்ணது பெருசாக போகல, பட் இருந்தாலும் அமரன் பண்ணும்போது அவரோட கெட்டப் சேஞ்ச் பண்ணுற அந்த விஷயத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்றாங்க. ஸோ இந்த வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறது? அதாவது நம்ம ஒரு அட்டம் பண்ணுவோம், அது சரியோ தப்போ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த இல்லை, அப்படி இதை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும்ல. இப்போ அதே மாதிரி நடித்தாதான் தப்பு. நீங்கள் அதே மாதிரி கதைகளை தேர்வு பண்ணுறதுல என்ன தப்பு? அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதுதானே பாசிட்டிவான விஷயம். நீங்கள் விதவிதமான படங்களில் நடிக்கணும், ஒரே பேட்டர்னில் போனீங்கன்னா உங்களுக்கு முத்திரை குத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாலியான படம் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், ஒரு காமெடி படம் பண்ணணும், ஒரு காதல் படம் பண்ணணும், எல்லாமா நீங்கள் பண்ணால் தானே தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியும். ஸோ அதை கரெக்டான ஃபார்முலா தான் சிவகார்த்திகேயன் போகிறது. ஓகே. இன்னொரு பக்கம் ராயனோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. தொடர்ந்து ராயன் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கும் போது ட்ரெய்லரை பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இது நிறைய படங்களை பார்த்த அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பீஸ்ட் படத்தில் செல்வராகவன் வந்துட்டு அப்படியே விஜய்க்கு வந்து ஒரு இது கொடுத்துட்டே இருப்பார், பில்டப் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கமான கத்தி சண்டை அந்த மாதிரியான படங்களாக தான் இருக்குன்ற மாதிரியும் இருக்குது. உங்கள் பார்வையில் எப்படி சார் இருக்கு? இது ஆக்ஷன் படங்களுக்கான ஃபார்முலான்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ஆக்ஷன் டைரக்டர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா காலகாலமாக ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த சீன் இது இப்படி தான் இருக்கும், இங்கேருந்து ஒருத்தன் ஓடியாருவான், அவன் அடி வாங்கிட்டு போவான், அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் வருவான். இந்த சண்டையில் ரோப்பில் பறந்து அடிக்கிறது, ஸ்பீடாக போகிறது, இதெல்லாம் தான் மாறி இருக்கே தவிர ஒரு சண்டை காட்சினா இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம மனசில் காலகாலமாக பதிஞ்சிருக்கு. அதை தான் இப்போவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டைரக்டர்கள் வந்து ஒரு ஃபைட் சீன் எடுக்கும்போது ஸ்டண்ட் இயக்குனர்கிட்ட அதிகமாக இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா அவங்க ஒரு காட்சியை கம்போஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பழைய ஸ்டைல்லே அப்படியே பண்ணுவாங்க. இது நல்லா இல்லைங்க, இது வேண்டாங்க அப்படின்லாம் சொல்வதற்கு இங்கே சில பேர் தான் இருக்காங்க. இப்போ பாலா மாதிரி சில பேர் வந்து அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. பட் இப்போ எல்லாருமே அது முடியுமான்னா முடியாது. ஆக்ஷன் டைரக்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் சுச்சுவேஷன் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் ஒரு ஓரமாக உட்காருங்கன்னு, பாக்கி அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரி காட்சிகளை பார்க்குறோம். ஃபைட் சீன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தங்கணிப்பான், அவனை அடித்து கொள்ளும்போது இங்கேருந்து ஒரு 10 பேர் ஓடிடுவான். இந்த 10 பேரையும் அடிச்சோன்னா அது வரைக்கும் ஒரு 20 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அங்கேருந்து வருவான். இது வந்து நம்ம பார்த்து பார்த்து போர் அடிச்சு பாரு. இப்போ ஒருத்தன் வருவான் பாரு, இவன் பிரசாதம் வாங்கிட்டு வரணுன்னு இன்னொருத்தன் வருவான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இதுதான் நடக்கும். ஒரே நேரத்தில் 50 பேர் சேர்ந்து அடித்து பொண்ணா என்ன அப்படின்னு தோணும்ல. ஆனால் அதுமாரி செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வழக்கமாக பார்த்தது மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனால் வெறும் சண்டையை தாண்டி படத்தில் ஒரு கதைன்னு ஒன்று இருக்கும்ல, கதை அது சொல்கிற விதம். சில ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லிங்குசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் விஷால் வந்து அந்த வில்லனை பார்த்துட்டு பஸ்ஸுலேருந்து இறங்கி ஓடுவார். இறங்கி ஓடணுன்னே எங்கேயோ ஓட போகிறாரான்னு பார்த்தா பின் வழியிலேருந்து இறங்கி ஓடி வந்து முன் வழியில் ஏறுவார். அந்த சீன் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஃபைட்
கிளைமேட்டுக்கான அந்த இது வந்து நம்மளை தயார்படுத்துறது. அப்போ நம்மளை அறியாமல் ஒரு பரவசம் அப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சட்டரை ஓடுவார், வில்லனுக்கு துரத்திட்டே ஓடியாருவாங்க, ஓடி போய் ஒரு உள்ளே பூந்து சட்டரை எடுத்து விடுவார். அவங்க எல்லாம் வந்த பிறகு அப்படி திரும்பி நிற்பார். இது வந்து இதுதான் வந்து ஒரு டைரக்டருடைய இது. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ஏதாவது தனுஷ் வச்சுருந்தாருன்னா நம்ம ரசிக்கலாம், வச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவரோட நேம் வரும்போது ஒரு 2 லைன் வந்துருந்துச்சு, உசுரே உசுரே அப்படின்ற அந்த சாங்கோட லைன். ரீசெண்டாக ஏஆர் ரஹ்மான் நிறையவே வந்து வசப்பாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு சரியில்லை, முன்ன மாதிரி மியூசிக் இல்லை, அனிருத் தேரா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த லைனை கேட்டவுடனே ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் பல படங்களில் சின்ன சின்ன ஹம்மிங் கொடுப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவார். அதுவே பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ஒரு பேக் போனாக இருக்கும். அப்படின்னும் போது இந்த 2 லைனே போதும் இந்த படத்துக்கு சூப்பராக இருக்குது, படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியன் 2 பற்றியும் பேசுகிறாங்க, யாரும் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, இந்தியன் 2 பொறுத்தளவுக்கு அனிருத் உள்ளே வர்றதை சங்கர் வந்து ஏஆர் ரஹ்மான்ட்டே கேட்டுட்டு தான் கொண்டு வந்துருக்குறாரு. ஆக்சுவலாக 2.0 ஷூட்டிங் நடந்தது இல்லையா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்தது இல்லையா, அப்போ தான் வந்து இந்தியன் 2லேயே ஒரு கமிட் ஆகுறாரு சங்கர். அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட நீங்கள் தாங்க அதுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏஆர் ரஹ்மான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கே எனக்கு சில மாதங்கள் எடுக்கும், நான் வந்து இந்தியன் 2க்கு வரணும்னா எனக்கு இப்போ முடியாது, நீங்கள் அதுக்கு மட்டும் வேறு யாராவது நீங்கள் மியூசிக் டைரக்டராக வச்சுங்கன்னு சொன்னதுனால தான் அவர் அனிருத்தை வச்சுருக்கார். இல்லைனா ரஹ்மான் தான் அதுக்குள்ளே வந்திருப்பார். இதுதான் இதில் பின்னாடி நடந்த விஷயம். பட் ரஹ்மான் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக இந்தியன் 2வில் பேசப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துமாங்கிறது வேறு. இந்தியன் 2வை பொறுத்தளவுக்கு டோட்டலாகவே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து இவர் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாமல் போனதுனால தான் படம் போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரஹ்மான் ஏன் வந்து நடுவில் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆனார் அப்படின்னா, அவருடைய மகனை வந்து இந்த இசைத்துறை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மகனுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குறாரு, நீ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு நீ போடு அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன முடியுமோ அதை என்ன போடுவார். பேர் வந்து ரஹ்மான் வந்துடுது. இது ஒரு ஃபார்மேட்டா சார்? இப்போ ஆமாம்மா, நீங்கள் பல நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி நாம் நம்பிட்டு இருக்கிற சில இசையமைப்பாளர்கள் மார்க்கெட் இழந்த சில இசையமைப்பாளர்களை பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்க போடுற மியூசிக் தான் பேர் இவங்க பேரில் வரும், எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. எந்த பேரும் சொல்ல மாட்டாங்க, வேண்டாம் எதுக்கு. ஸோ அது மாதிரி இருக்குது. ஆனால் ரஹ்மான் வந்து தன் மகனுக்காக கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார், தம்பி நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ மேலே சின்ன சின்ன ஒர்க்கை மட்டும் பண்ணி கொடுத்து ரஹ்மான் பேரில் அது வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மக்கள் கண்டுபிடிச்சிருக்கு, புளிச்ச மாவு எது புது மாவு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதான் பிரச்சனை. இப்போ ரஹ்மான் வந்து இந்த சில முக்கியமான படங்களுக்கெல்லாம் அவர் முழுசாக உட்காந்துருப்பார். இன்னொன்று, இந்த படத்தை பார்த்த உடனே ரஹ்மானுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க ராயனை. படத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் ஸ்ட்ரெச்சாக ஒரே நேரத்தில் உட்காந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஹ்மான் வந்து எப்போவுமே அப்படி பண்ண மாட்டார். அவர் டைம் எடுத்துப்பார், அப்புறம் திடீர்னு வந்து உட்காருவார், அப்புறம் வேற ஒரு படத்துக்கு போவார், அப்படி தான் அவர் பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார். பிகினிங் டு எண்டு அப்படியே ஸ்ட்ரெச்சாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு தான் அவர் உட்கார்ந்தது. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டு இதில் தெரியுது. விஜய் சூர்யாவை வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ரேமில் வந்திருப்பாரு, ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஆரம்பத்துலேருந்து தனுஷ்க்கு எஸ் சூர்யாவுக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும், எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க, சார் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் சார், நிறையா பண்ணணும் சார் அப்படின்னு. ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யானா வில்லன் தான், அவர் இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது சரியாக இருக்குமா, இல்லை விஜய் சூர்யாவுக்கு இதுவே ஒரு டைப்பாக மாறிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு இயக்குனர் இருக்கார்ல, அவர் என்னைக்கு இருந்தாலும் தட்டிக்கிட்டே இருப்பார்ல கதவை, எப்போ எனக்கு வாய்ப்பு தருவேன். ஸோ அதை வந்து அவர் நிச்சயமாக பண்ண போகிறாரு. அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது அண்ணன் தம்பி கதை. ஒருவேளை எஸ்ஜே சூர்யாவே தனுஷுக்கு அண்ணனா மாறுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஜே சூர்யா பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு அப்படிலாம் நடிக்கலையா, ரொம்ப ஷட்டிலாக நடிச்சிருக்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.